ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெய்லி ஃப்ரெஷ் டிப்ஸ் சேனலில் போன முறை நம்ம கருவேப்பிலை பற்றின வீடியோவை பார்த்துருப்போம். அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி இல்லைங்க. தலைக்கு எப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், எந்த கிழமையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், தலைக்கு குளித்ததுக்கப்புறம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. வேறு எண்ணெயை தவிர இது குளிர்ச்சியாக இருக்கிறதுனால நம்ம நல்லெண்ணெயை பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. அந்த நல்லெண்ணெயை நம்ம காய்ச்சி தான் பயன்படுத்தணும். அப்படியே பயன்படுத்துறதை விட காய்ச்சி அதில் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2-3 பூண்டு அப்படியே தோலோடு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக சளி பிடிக்காது. சளி பிடிக்கிறத நிச்சயம் நம்மளால் தவிர்க்க முடியுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நல்லெண்ணெயில் குளிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதுவும் குளிக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, சூரிய உதயத்திற்கு அப்புறம்தான் நீங்கள் குளிக்கணும். சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக குளிக்கக்கூடாது. சூரிய உதயத்திற்கு அப்புறம் வெளியில் நல்லா வந்தது பின்னாடி நீங்கள் உடம்பு தலை ஃபுல்லாக நல்லெண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் அந்த சூரிய ஒளியில் நிற்கணும். ஏன் அதில் நிற்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த சூரிய ஒளியிலிருந்து நம்மளுக்கு வெளிப்படுற வைட்டமின் டி அந்த சத்து நம்ம உடம்பு சீக்கிரமாக உறிஞ்சிக்கும். அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு கால்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும். அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு இந்த மாதிரி வந்துட்டு நேரத்தில் தலைக்கு குளிக்கிறத கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நம்ம கண்டிப்பாக சுடு தண்ணியில் தாங்க குளிக்கணும். ஏன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அது குளிர்ச்சிங்கும் போது நீங்கள் இன்னும் பச்சை தண்ணியில் குளிச்சிங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு வேறு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் எப்போவுமே பச்சை தண்ணியில் தான் குளிப்பேன், எனக்கு சுடு தண்ணியில் குளிக்கிறதே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் கூட அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் கண்டிப்பாக சுடு தண்ணியில் தாங்க குளிக்கணும். அதுவும் குளிக்கும்போது சோப்பு ஷாம்பு இந்த மாதிரி பயன்படுத்துகிறத விட தலைக்கு சீயக்காய் அரப்பு அதை வந்துட்டு கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, சாதம் வடித்த கஞ்சி அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக தலை குளிக்கிறது இன்னும் உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தலைக்கு குளிக்கிறது பெண்கள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் குளிக்கலாம். ஆண்கள் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் புதன்கிழமையும் குளிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நாட்களில் குளிக்கிறது நல்லது. எப்போ குளிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு, வருஷப்பிறப்பு, நம்ம பிறந்த நட்சத்திரம் மற்றும் திதி இந்த மாதிரி பிறந்த நாட்கள், விரதம் இருக்கிற நாட்கள் இந்த மாதிரி நாட்களாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த நாட்கள் எல்லாமே மிகவும் குளிர்ச்சியான நாட்கள். அந்த மாதிரி குளிர்ச்சியான நாட்களில் பொதுவாக நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுன்றது ஒரு நியதி. நம்ம உடல் சூடான நாட்களில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது தான் நல்லது. சரிங்களா? தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு நம்ம கட்டாயம் தூங்கக்கூடாது. அன்றைக்கி பார்த்திங்கன்னா பழைய சாதம், கற்றாழை, மோர், இளநீ இந்த மாதிரி பொருட்களை சாப்பிட்றத தவிர்க்கணும். அதோடு கூட தாம்பத்திய உறவு வச்சுக்காமல் இருக்கிற வரைக்கும் கூட நல்லது தாங்க. கண்டிப்பாக குளிர்ச்சியான பொருட்களை நம்ம சாப்பிட்றத தவிர்க்கணும். இது நிச்சயமான நியதி. உடல் சோர்வாக இருக்குது, எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு எக்காரணத்தை கொண்டு போகக்கூடாது. அப்படி நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்கள் கண்ணில் இருந்து தாங்க அந்த ஹீட் எல்லாம் வெளியே வரும். அப்படி வந்துட்டு வெளியில் வர சமயத்தில் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னா கண் மூடி இருக்குது, அந்த சூழ்நிலையில் கண் எரிச்சல், வயிற்று வலி, தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இன்னும் அது உடலில் வேறு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கு எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், எதை யூஸ் பண்ணலாம், எப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இவ்வளோ நாள் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கும். பட் இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க. கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம கையில் தாங்க இருக்குது. அதை மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.